கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவரு நியாயமுள்ள நியாயாதிபதி என்பது உண்மை. அவருடைய நியாயம் எப்பொழுதும் எப்படி இருக்குமா, நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரு நாளும் அநியாயமான காரியத்துக்கு அவர் துணை போக மாட்டார். நியாயம்தான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுகிற தேவன். ஒருவேளை நாம மற்றவர்களுக்கு அநியாயம் செஞ்சோன்னு வைங்களேன், அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று நம்மளை உணர்த்துவார். அப்ப நம்முடைய இருதயம் பாத்தீங்கன்னா அப்பத்திக்கு கோபப்படும். என்னன்னு, இவர் என்ன நம்மளை குற்றப்படுத்துறாரு, நாம இவரோட பிள்ளைதானே, நாம இவர்கிட்ட தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவரோட ஆலயத்துக்கு தானே போறோம், நமக்கு சப்போர்ட் பண்ணாம நமக்கு நம்மை குற்றப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க சொல்லும். சில நாட்கள் கழிச்சு நாம செஞ்ச தவறு நமக்கே உணரும் போது, அப்பா நல்ல வேலை, அன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தலைன்னா இந்த தப்பை நான் பண்ணியிருப்பேன். ஆனா அன்றைக்கு அவர் கடுமையா உணர்த்தினதுனாலதான் நான் அந்த தவறை செய்யாம விட்டுட்டேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற தேவன். தப்பு செஞ்சா கூட நம்மிடத்துல நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். அந்த நியாய விசாரணை என்பது நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அப்போதைக்கு கஷ்டமா இருந்தாலும் சில நாட்களுக்கு பின்பு அதை நாம் முழுமையாய் உணர்ந்ததற்கு பிறகு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாயும் இருக்கும். அவரோட கற்பனை ரொம்ப தூய்மையா இருக்கும். அதுல பிசிறே இருக்காது, அழுக்கு இருக்காது. அழுக்குன்னா உங்களுக்கு தெரியுமா, அழுக்குனா துர்க்குணம், அழுக்குனா துர்சிந்தனை, அழுக்குனா அலட்சியம். இதெல்லாம் அவருடைய வார்த்தையிலேயோ அவருடைய வேதத்திலேயோ என்ன பண்ணாதுங்க, இருக்காது. அவருடைய கற்பனைகள் அதெல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப தூய்மையானது. அந்த கற்பனைகளை நாம கை கொள்ளுகிற போது நாமும் எப்படி இருப்போம், தூய்மையானவர்களா இருப்போம். அப்புறம் அது என்ன பண்ணுதா, நம்ம கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்குது. நம்ம கண்ணை இப்போ நல்லா தான் முடிச்சுக்கிட்டு இருப்போம், நல்லா தான் போயிட்டு இருப்போம், ஆனா ஒரு கல்லு தட்டி விட்டுரும். இப்ப நம்ம நல்லா முடிச்சுட்டு தானே ரோட்ல நடந்து போவோம், ஒரு கல்லு தட்டி விட்டுரும். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் மேல போய் மோதிடுவோம். அப்புறம் அவங்க கேட்பாங்க, யோ உன் கண்ணு புடங்கையிலையா இருக்குது, உனக்கு கண்ணு பின்னாலையா இருக்குது, முன்னாலதானே இருக்கு, மேல இடிக்கிற, அப்ப உன் கண்ணு எங்கேயா வச்சிருக்கிறன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா. நல்லாதான் முடிச்சுட்டு போறோம், ஆனா சில நேரங்கள்ல சிந்தனைகள்னால நம்முடைய பார்வையை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து போகும். கவனத்தினாலே நம்முடைய பார்வையை முன்னால எதிரில் வர்றது என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிடும். கீழே கிடக்கிற ஒரு பெரிய கல்லை நம்ம பாக்குறது இல்லை, கல்லு தடுக்கி விட்டு விழுந்துடும். அப்பா அம்மா சொல்லுவாங்க, கண்ணை எங்கடா வச்சுட்டு போன, கண்ணை முடிச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்பாங்க. கண்ணை முடிச்சுக்கிட்டு தான் போறோம், ஆனா சிந்தனை சில நேரங்களில் நம்மை குருடாக்கி விடுகிறது. ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படியானதல்ல. கர்த்தருடைய கற்பனை நமக்குள்ள இருக்கிற போது எந்த சூழ்நிலையிலுமே எந்த சிந்தனையும் சரி, எந்த விதமான ஞானங்களும் நம்முடைய கண்களை குருடாக்க, அது கண்ணை தெளிவாக்கும். எதிரில் வர்றது யாரு, கீழே கிடக்கிறது என்ன, நம்ம இடத்துல பேசுகிறவன் யாரு, நாம யார் இடத்துல பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும். எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க அன்பானவர்களே. உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தருடைய கற்பனைக்கு இடம் கொடுங்க. உங்கள் இருதயத்துல இம்மானுவேலர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைங்க. அப்ப உங்களுடைய கண்கள் தெளிவடையும். ஏன்னா அது தூய்மையானது. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் தூய்மையற்றதா இருக்குது. பாவத்தை பார்க்குது, அக்கிரமத்தை பார்க்குது, அநியாயத்தை பார்க்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறப்போ அது பாவம், அது விபச்சாரம், அது வேசித்தனம் என்று இந்த கண்களே அதை நியாயம் இருக்கு. அதை பார்க்க கூடாதுன்னு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு விதித்துக் கொள்ளும். அதுதான் தூய்மை. அப்படி ஒரு தூய்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. இந்த காலை நேரத்துல
அன்பானவர்களே, நம்முடைய பார்வைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. கண்களின் தெளிவுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தில இடம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் தெளிவான பார்வையோடு, தெளிவான சிந்தனையோடு, தெளிவான செயலோடு உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் நீர் எங்களை வழி நடத்துகிறேன். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தூய்மையானது, உம்முடைய வாக்குகள் எவ்வளவு தூய்மையானது. அது எங்கள் இருதயத்தை சந்தோஷிக்க செய்கிறது. உம்முடைய நியாயங்கள், நாங்கள் தவறு செய்தாலும் அதை தவறு என்று சுட்டி காட்டுகிற உம்முடைய நியாயம் ஒரு நாள் எங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, உம்முடைய கற்பனைகள் மிக தூய்மையாய் இருக்கிறபடியினாலே அவைகள் எங்களுடைய விழித்திருக்கிற கண்களுக்கும் தெளிவுண்டாக்குகிறதா இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே உம்மோடு கூட கைகோர்த்து நடக்கிறோம். நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.